ஹாய்! இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் டே 4. ஸோ காலையில் எனக்கு இன்ட்ரோ கொடுக்க விருப்பம் இல்லை. அதனால என் அசிஸ்டன்ட் ருக்கு கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ காலையில் அவங்க கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ருக்குக்கு வந்து இருமல்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அழகாக ஸ்ட்ரெயிட்டாக நான் வாக்கு கிளம்பிட்டேன். பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்துல தான் வாக் பண்ணலான்னு போனேன். செம்மையாக இருந்தது. இன்னும் வாட் இன்றைக்கி நான் 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணேன். என்கிட்ட அந்த வாட்செல்லாம் கிடையாது. ஸோ ஃபோனில் இருந்தது. நான் ஸ்க்ரீன் ஆட் பண்ணியிருக்கலாம், முடியல, சாரி. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டேன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு போனேன். நான் செஞ்ச சமையல் இன்றைக்கி எனக்கு அந்த ப்ரெசன்டேஷனை கலைக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ வந்து லேட் ஆச்சு. ஸோ என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தான் ஒன்று சாப்பிட்டு ஃபிஷ் ஆயிலெலாம் போட்டு கேட் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து நான் ஒரு விஷயம் சொல்லலான்ட்டு இருந்தேன். அதாவது நியூபியாக ஒரு கேட்டாக வளர்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அதோட பூப் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆய் போகுது அப்படின்னா அந்த டப்பாவை வந்து நம்ம எப்போவுமே க்ளீனாக தான் வச்சுக்கணும். மண் கொட்டி வச்சுட்டு எப்போயாவது ஒரு நாள் போய் கழுவுறது அப்போல்லாம் நம்ம வச்சுக்கூடாது. 15 டேஸ் கொஞ்சம் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும். என் கேட்டுக்கு வந்து எப்போ நான் மண்ணை கொட்டுறனோ அப்போ தான் எல்லாமே வரும். ஸோ அந்த கடமையெல்லாம் பார்த்துட்டு என்னை பார்க்க ஒரு அழகான குட்டி தோழி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணேன். அழகாக அவங்க வரைஞ்ச அந்த பெயிண்ட் பண்ண இதெல்லாம் காட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் காட்டுறேன். அப்புறம் ஷியாமலாக்கு வந்து லாஸ்ட் வேக்சினேஷன் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வரும்போது மறுநாளுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். டின்னரும் முடிச்சிட்டேன், அதை எடுக்க மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு பார்த்தா 10,000 ஸ்டெப். நாளைக்கு பார்க்கலாம்.